la! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. திருநெல்வேலியில் பாஜக படுதோல்வி அடைஞ்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. உடையார்னு ஒருத்தர் வந்துட்டு இன்னொரு பாஜக நிர்வாகிகிட்ட பேசும்போது சொல்கிறாரு, இந்த காசெல்லாம் யாரோ ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போய் எல்லாம் அவன் வீட்டில் வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை பண்ணியே ஆகணும், அப்போ தான் பிஜேபி வரும்ன்ற மாதிரியான ஒரு பேசுவலாம். அதே போல் திருநெல்வேலியிலையும் நயினார் நாகேந்திரன் சார்ந்து சமூகம், அதுதான் இந்த ஓட்டு. ஜெகத்ரட்சண டிஆர் பாலு கனிமொழி போன்றவர்கள் ராஜா ஜெயிக்க வச்சது திமுக வாக்கல்ல, சனாதனத்தை வேற இருக்கணும், பிஜேபியை எதிர்க்கணும். இந்த வாக்கு தான் 40 பேரை ஜெயிக்க வச்சு. நீங்க இந்து முஸ்லீம் கலவரம்னா ஒட்டுமொத்த இந்துக்களும் முஸ்லீம் சண்டைக்கு போறாங்களா? சில புறம்போக்குகள் ஒட்டுமொத்த இந்துக்களும் ஆதரிப்பதே இல்லை, தமிழர்களும் ஆதரிப்பதே இல்லை. நான் கேட்கிறேன், இங்க ஒரே ஒரு ஆளுக்கு பதில் சொல்ல முடியலையே, பிரகாஷ்ராஜுக்கு. ஏன்னா தியானம் இருக்கும்போது 150 கேமராவையா முன்னாள் இருக்குன்னு கேட்கிறேன். மோகன் பகாவத் மோடி சண்டை ஆரம்பிச்சிருச்சு. மணிப்பூருக்கு நீ ஏன் போகல? வன்மம் அதிகமாக இருக்கிற ஆர்எஸ்எஸ்ஸே மணிப்பூர் கலவரத்தில் வந்துட்டு கொஞ்சம் பக்குவம் ஆயிடுச்சோம். இல்லை, இது இந்தியா மீது உலக நாடுகள் பார்வை வேற மாதிரி போக ஆரம்பிச்சு. இதில் தான் பதறாரு பகாவத். இந்தியாவை தனிமைப்படுத்திடுவான், இது ஒரு சங்கி நாடுன்னு தனிமை காவி கலரை பூசிடுவான், இந்தியாவுக்கே பூசிடுவாங்க. ஆமா, அண்ணாமலைக்கு விழுந்த ஓட்டு கோயம்புத்தூர் தொகுதியில் 50 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு. 50 கோடி ரூபாய் செலவுல தான் நீங்க ஒட்டுமொத்தமாக இந்த வாக்குக்கான பின்னணி. அண்ணாமலைக்கு எடுபடியாக இருந்த சவுக்கர் 200 கோடி சேர்த்துருக்கான், 3 பொண்டாட்டி 200 கோடி சொத்து. அதாவது சுரேஷ் கோபி அவர்கள் எல்லாம் வந்துட்டு மோடியை வந்துட்டு கொறடா போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாங்க ரொம்ப வேதனை. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் உலகம் என்றால் தாங்காது பூமி. இப்போ மோடி மூஞ்ச பார்த்தீங்களா? ஏன்டா எப்படி தொந்தரவு பண்ணுறீங்க? 2 MP வச்சுருக்கவங்களா ஃபோன் போட்டு ராத்திரி எழுப்புறான். ஆகாயமிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் ஐயா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். திருநெல்வேலியில் பாஜக படுதோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. உடையார்னு ஒருத்தர் வந்துட்டு இன்னொரு பாஜக நிர்வாகிகிட்ட பேசும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு ஏன் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு, இன்னும் இறங்கி வேலை பார்க்கல, கொடுத்த காசெல்லாம் யாரோ ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போய் எல்லாம் அவன் வீட்டில் வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை பண்ணியே ஆகணும், அப்போ தான் பிஜேபி வரும்ன்ற மாதிரியான ஒரு பேசுவலாக வந்துட்டு இருக்குது. இல்லை, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில் பிஜேபிக்கு ஓட்டே இல்லை, வாக்கு வங்கியே அங்கே இல்லை. யாருக்கு? நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் எதை நம்பி அங்கே நிற்கிறாருன்னா, தன்னுடைய சமூகத்தை நம்பி நிற்கிறார். சமூகம் அவருக்கு ஓட்டு போடலை. ராமநாதபுரத்தில் இப்போ ஜெயிச்சிருக்காரு, சாரி நவாஸ்கனி. நவாஸ்கனிக்கு அந்த தொகுதியில் 30% வாக்கு முஸ்லீம் வாக்கு இருக்குது, அது நவாஸ்கனி ஜெயிச்சிருக்காரு. 16 லட்சம் வாக்காளர்களில் 28.5% முஸ்லீம்கள் மட்டுமே ஓட்டு போட்டிருக்காங்க நவாஸ்கனிக்கு. ஒரு திமுக ஓட்டு இல்லை அவருக்கு, ஒரு திமுக ஓட்டு இல்லைங்க. எங்கெங்கே போச்சு அது? நான் குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி நான் குற்றமோ குறையெல்லாம் சொல்லலை. நவாஸ்கனி வெற்றி பெற்ற ஓட்டு ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய 28.5%, தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகம் மோடிக்கு அஞ்சு மோடி பிஜேபிக்கு அச்சப்பட்டு அவ்வளோ நவாஸ்கனிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இது அப்படியே வைங்க. ராமநாதபுரத்தில் முழுக்க ஓபிஎஸ் சமூகம் தான் ஓட்டு போட்டிருக்கே தவிர பிஜேபிக்கு அங்கே ஓட்டே இல்லை. பிஜேபிக்கு அங்கே ஓட்டே இல்லை. அதே போல் திருநெல்வேலியிலையும் நயினார் நாகேந்திரன் சார்ந்து சமூகம், அதுதான் இந்த ஓட்டு. நீங்கள் ஒரு இந்து மக்கள் கட்சி சொல்கிறாரு, ஏன் இந்து மக்கள்னால தமிழனுக்கு எதிரானதுன்னு அர்த்தம். அந்த உடையாருக்கு நான் சொல்கிறேன், உடையார் விகே பாண்டியனை உடையார் தாயா. விகே பாண்டியனை காரணம் காட்டி ஒரிசா அரசியலே மண்ணளி போட்டான் உன் கட்சி. அப்போ தமிழனை தோற்கடிக்கிற கேவலப்படுத்துகிற கட்சியில் நீ உட்கார்ந்துட்டு கலவரம் பண்ணணும்னா, உனக்கு கலவரம் பண்ணால்தான் கட்சி வளரும்னு நீ நினைக்கிறீன்னா, வேறு தமிழ்நாட்டில் வேறு யாருமே கட்சி இல்லையா? அரசியல் தெரியாதா? இந்து மக்கள் கட்சின்னு ஊருக்கு மொத்தமே தமிழ்நாட்டில் 13 பேர் தான் இருக்கீங்க. 13 பேர் ஒரு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு கலவரம் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா, பல லட்சம் தொண்டர்ல கட்சியில் அங்கே இருக்குது. சனாதனத்துக்கு எதிரான கட்சியில் இங்கே இருக்குது. நான் இப்போ கட்சியெல்லாம் பேர் சொல்ல விரும்பலை, ஜாதி சண்டையை மூட்டி விடுற மாதிரி ஆயிரும். சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய
பல லட்சம் வாக்கு இங்கே இருக்குது. அந்த வாக்கு தான் 40 தொகுதியில் பெரிய கோடீஸ்வரர்களை ஜெயிக்க வச்சிருக்கு. ஜெகத்ரட்சண டிஆர் பாலு, கனிமொழி போன்றவர்கள், ராஜா, கலாநிதி வீராசாமி ஜெயிக்க வச்சது திமுக வாக்கல்ல. சனாதனத்தை வேறு இருக்கணும், பிஜேபியை எதிர்க்கணும், ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கணும். இந்த வாக்கு தான் 40 பேரை ஜெயிக்க வச்சிருக்கு. இங்கே காங்கிரஸுக்கும் வாக்கு இல்லை, திமுகவுக்கும் வாக்கு இல்லை, யாருக்கும் இங்கே வாக்கு வங்கியே இல்லை. மக்கள் நேரடியாக என்ன பண்ணுறாங்க, பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர விடக்கூடாது, வேறு எந்த காரணம் இல்லை. பார்லிமெண்ட்டில் ராகுல் சொல்கிறார், எங்கே வேணால் அரசியல் பண்ண தமிழ்நாட்டில் போய் பண்ண முடியுமா? நேரடி சவால் விடுறாரு. யாரை பார்த்து? மோடியை பார்த்து. என்ன காரணம்? இது உண்மையாகவே பெரியார் மண். நீங்கள் இந்து முஸ்லீம் கலவரம்னா ஒட்டுமொத்த இந்துக்களும் முஸ்லீம் கூட சண்டைக்கு போகிறாங்களா? கிறிஸ்துவர் கூட சண்டைக்கு போகிறாங்களா? சீலர்கள் அவர்கள் செய்கிற சட்டவிரோத செயலை ஒட்டுமொத்த இந்துக்களும் ஆதரிப்பதே இல்லை, தமிழர்களும் ஆதரிப்பதே இல்லை. மொத்த ஊருக்கு 13 பேர். எப்போ? எனக்கு தெரிஞ்சு 50 வருஷமாக அந்த 13 பேர் தான் இருக்கான். பொறுக்கி திங்கிறதுக்கு எல்லாம் பணம் கொடுக்குறான். அந்த பெரும்பான்மையான சில ஆட்கள்கிட்ட பணத்தை வாங்கி சாப்பிட்டு சௌரியமாக இருக்கான். ஆனால் இந்த 13 பேருக்கு எப்படி சார் இவ்வளோ தைரியம்? ஒரு கலவரத்தை உண்டு பண்ணியே ஆகணும்னு சொல்கிற அளவுக்கு எப்படி தைரியம் வருது உங்களுக்கு? டெல்லி தைரியம் தான். சனாதனம் ஜெயிச்சிருக்குல்ல, சனாதன கட்சி டெல்லியில் ஆட்சிக்கு வந்துருச்சுல்ல. அதே 3-4 பேர்கிட்ட கையேந்தி தானே சார் ஜெயிச்சிருக்கு. அது அவர்களுக்கு அது தெரியல. ஒட்டுமொத்தமாக இந்தியாவை இந்த சனாதனத்துக்கு எதிராக வாக்களிச்சிருக்கு. 2 பேருக்கு வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 4-5% தான். இதை இந்த ஊருக்கு 13 பேர் இருக்கிற இந்து முன்னணி, பிந்து முன்னணி எல்லாம் போலீஸு, கட்ட பஞ்சாயத்து ஆட்கள், போலீஸே பாதுகாப்பு வேணும்னு தான் வீட்டிலே தானே குண்டு போட்டு 10 பேர் ஜெயிலில் இருக்கான். இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி, இவர்கள் பாதி பேர் கட்ட பஞ்சாயத்து. அவனுக்கு இந்துனாலும் தெரியாது, முன்னணினாலும் தெரியாது, ஆர்எஸ்எஸை பற்றியும் தெரியாது. போலீஸ் காவல் வேணும், போலீஸு துப்பாக்கியோடு போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு சேர்க்கணும். எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு இதாங்க தொழில. அப்போது இவர்கள் என்ன நினைக்கிறான், கலவரம் பண்ணணும்னு நினைக்கிறான். காவல்துறை நேரம் பிடிச்சி நைய புடைச்சி தூக்கி திருவள்ளி ஜெயிலில் போட்டிருந்தா இது போன்ற ஆட்கள்லாம் பிளாஸ்டரி ஒட்டிகிட்டு இருப்பான். ஜெயலலிதா இருக்கும்போதே இந்துத்துவ தலைவர் சொல்கிற ஜெயலலிதா இருக்கிற பொழுது ஆர்எஸ்எஸ் சகாவுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை, ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை ஜெயலலிதா. நீங்கள் விகே பாண்டிய மேட்டு பெருசாகுது. தமிழம் பூரா பிஜேபிக்கு எதிராக கொடியை கழட்ட ஆரம்பிச்சிட்டான். பிஜேபி கூட எங்கேயும் பறக்கவே கூடாது. விகே பாண்டியனை துரோகின்னு சொல்கிறீங்க. ஒரிசா முழுக்க ஒரு வேட்டி கட்ட தமிழன் படத்தை போட்டு ஒரிசா முழுக்க 21 சீட்டில் 20 சீட் ஜெயிச்சிருக்க ரகசியத்தை சொல்கிறேன். தமிழனுக்கு நீ அடிமையாக இருக்க போகிறேன்னு எங்கே ஒரிசா முழுக்க விளம்பரம், வேட்டி சட்டை தமிழனுடைய அடையாளம். இந்த இந்து முன்னணி, பொந்து முன்னணி, சந்து முன்னணி, இந்த ஊருக்கு 13 பேர் இருக்கிற பயலுவா எங்கடா போனீங்க? விகே பாண்டியன் ஒரு மதுரையை சேர்ந்த ஒரு கள்ளர் சமூகத்தில் பிறந்த ஒரு அறிவாளி. இந்த அறிவாளியை ஒரிசாவில் இருக்கிற நவீன் பட்நாயக் பயன்படுத்தி கொண்டார். ஒரிசா மக்களுக்கு பயன்பட்டார், வேற ஒன்றுமே இல்லை. நேரடியாக செய்ய முடியாத இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் விகே பாண்டியனை ஒரு தமிழை ஒரிசாவை ஆள்வதா, ஒரிசாவை காலி பண்ணி விட்டானு. இங்கே தமிழ்நாட்டில் தமிழர்கள் பிஜேபி எதிர்த்து 40 சீட் ஜெயிக்க கொடுத்தான். ஆனால் அங்கே தமிழனை காமிச்சு 20 சீட் ஜெயிச்சிருக்கார் மோடி. நான் கேட்குறேன், நீங்கள் ஒரே ஒரு ஆளுக்கு பதில் சொல்ல முடியலையே, பிரகாஷ்ராஜுக்கு. பிரகாஷ்ராஜ் கேட்குறாரு, ஏன்னா தியானம் இருக்கும்போது 150 கேமராவையா முன்னால் இருக்குன்னு கேட்குறாரு. உரிமையில் கேட்குறாரு. நான் உரிமையிலலாம் கேட்கல. மோடியை பார்த்து அவன் இவன் ஏக வசத்தில் பேசுகிறாரு. 150 கேமரா வச்சுட்டாயா தியானம் பண்ணுவான்னு கேட்குறாரு. பிரகாஷ்ராஜ் கேட்குறான், ஒரு ஒத்த ஆம்பளை கர்நாடகாவிலேருந்து பிறந்து வந்திருக்கான் அவன். தமிழ்நாட்டில் கிடையாது. இந்த ரஜினி, கமல், இந்த பயலு பூரா 150 கோடி, 200 கோடி, 300 கோடி சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் முழுக்க சங்கி பயிலுவோம். சார், ரஜினி அவரோட நண்பர் இல்லை, இப்போ பதவியேற்பு விழாக்கெல்லாம் போயிருக்காரு, அவர் கேட்க முடியாது இல்லையா? அவர் ஏன் சாதாரணமாக கேட்க முடியாதுன்னா, பல ஆயிரம் கோடி கள்ளப்பணம் வந்துருச்சு. பல ஆயிரம் கோடி கள்ளப்பணம். கள்ளப்பணம் அப்புறம் நல்லவனாக இருக்கவே முடியாது. கள்ளப்பணத்தை காப்பாற்றுறதுக்கு மோடி காலில் விழுந்தே ஆகணும். காவி சட்டை போட்டே ஆகணும், காவி துண்டு போட்டே ஆகணும், காவி வேஷம் போட்டே ஆகணும். இல்லைன்னா 2000 கோடி ஃபைல் போட்டுருவான். இடி அனுப்பி எவ்வளோ ஃபைன் போட்டுருவான்?
2000 கோடி திருப்பூரில் அடித்து பனியனை ரஜினி ரசிகர் மன்றது அனுப்பின பனியனை பூரா பிளாக்கில் விற்று காசு சேர்த்த லதா ரஜினிக்கு அந்த 2000 கோடி இழந்து நான் ஹார்ட் நின்று போயிடும். அதனால் சங்கியாக இருந்தாலும் பரவாயில்ல, சொங்கியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பணத்தை காப்பாற்றணும். எதை வேண்டுமானாலும் இழக்க தயார், பணத்தை செல்வத்தை இழக்க தயாராக இல்லை. இப்போ அந்த மாதிரி தான் ஃபோன் பண்ணி ஏங்க சும்மா தாங்க இருக்காரு, ரெட் ஜெயிண்ட்டுக்கு வர்றீங்களா, பிளாக் ஜெயிண்ட்டுக்கு வர்றீங்களா, லைக்காக்கு வர்றீங்களா, லூய்க்காக்கு வர்றீங்களா, அந்த மாதிரி தான் இப்போ வசூல் பண்ணி சேர்த்துருக்கு. அதனால் மோடி எங்கே பதவி ஏற்றாலும் முதல்ல ரஜினி அந்த அம்மா அனுப்பிடும். போலேன்னா இழுத்து கொண்டு அங்கே உட்கார வச்சுட்டு வந்துடும். அப்போ இவர்களுக்கு பிரகாஷ்ராஜை போல உண்மையாகவே மக்களை நேசி அதான் என்ன சொல்கிறாருன்னா, கௌரி லங்கேஷை சுட்டுவிட்டான் பிஜேபி ஆர்எஸ்எஸ், கர்பூர்கியை சுட்டு போட்டான், தல்வார்க்கை சுட்டு போட்டான். இதுதான் எனக்கு கோபம், வேறு எதுவுமே சொல்ல. அவர் லங்கேஷ் கௌரி லங்கேஷை சுட வேண்டிய தேவையாக வந்தது. எனக்கு கௌரியுடைய அப்பா லங்கேஷ் என்னுடைய ஆஸ்தான குரு, என்னை சிந்திக்க சொன்னவர், சிந்தனையாளன். இதுதானே பிரச்சனை. சிந்திச்சா பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் பிடிக்காது. இப்போ என்ன நடக்குதுன்னா, மோகன் பகாவத்து மோடி சண்டை ஆரம்பிச்சிருச்சு. மணிப்பூருக்கு நீ ஏன் போகலை? எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா நாடுகளும் அதை கண்டிக்கிறான். மணிப்பூரை வந்துட்டு கவனம் செலுத்துங்க அப்படின்னே சொல்கிறாரு இல்லையா மோகன் பகவத்? ஆமாம், துப்பாக்கி கொடுத்தது அவர் தான், எல்லா கலவரத்துக்கு காரணம் பிஜேபி தான். ஆனால் மணிப்பூர் பக்கமே போகலை. மணிப்பூருக்கு போகாத உலக நாடுகள் பூரா கையெழுத்து போட்டு கேட்குறான். அசிங்கமாக இருக்குது இந்தியாவுக்கு. கலவரத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் மணிப்பூர் கலவரத்தை உன்னிப்பாக பார்க்குறான். வன்மம் அதிகமாக இருக்கிற ஆர்எஸ்எஸ்ஸே மணிப்பூர் கலவரத்தில் வந்துட்டு கொஞ்சம் பக்குவம் ஆயிடுச்சோ? இல்லை, இது இந்தியா மீது உலக நாடுகள் பார்வை வேறு மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. இதில் தான் பதறாரு பகாவத். இந்தியாவை தனிமைப்படுத்திடுவான். இது ஒரு சங்கி நாடுன்னு தனிமை, ஒரு காவி கலரை பூசிடுவான். இந்தியாவுக்கே பூசிடுவாங்க. ஆமாம், ஏன்னா மணிப்பூர் காவல்துறை 6000 துப்பாக்கிகளை இந்து கலவரக்காரர்களுக்கு கொடுத்ததாக உலக நாடுகள் புறம் சொல்கிறான். போலீஸ் ஸ்டேஷனில் துப்பாக்கியை எடுத்துகிட்டு போயிடறான் கலவரக்காரன் பூரா பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்கள் எடுத்துகிட்டு போயிடுறான். கிறித்துவ சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த ஆதிவாசிகளை நிர்வாணப்படுத்தி 200 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் 5000 பேர் வீடு வந்திருக்கிறாங்க. காவல்துறை வேடிக்கை பார்க்குது. இதை உலக நாடுகள் வேடிக்கை பார்க்காது. இதுக்கு முழு காரணம் மோடி தான் குற்றவாளிங்கிறான். ஏன் பிஜேபிக்கு மணிப்பூர் மேலே அவ்வளோ அன்பு என்ன சார்? மணிப்பூரில் மட்டும் இல்லைங்க, ஒரிசாவிலையும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது, கேரளாவிலையும் இருக்குது. பிஜேபி எங்கெங்கே ஜெயிக்கணும்னு நினைக்குதோ அங்கே பூரா மணிப்பூர் இருக்கிற வன்மம் சதவீதம் கூட குறைய இருக்கும். அங்கே 90னா இங்கே 80 இருக்கும், மற்ற நாடு 70 இருக்கும். வன்மம் தான் பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை. ஏன்னா அங்கே பெரும்பான்மையாக இந்துக்கள், சிறுபான்மை மக்கள், கிறித்துவர்கள், 2 ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான். 2 இனத்துக்குள்ள சண்டை மூட்டுவதன் மூலம் மீண்டும் பிஜேபி அங்கே ஜெயிக்கும். மாநிலத்தில் பிஜேபி அங்கே அதிகாரத்துக்கு வரும். ஒரிசாவில் ஒரு தமிழன் விகே பாண்டியன், இந்த விகே பாண்டியனை காலி பண்ணி மதுரைக்கு ஓட விடணும். மதுரைக்கு போயிட்டாருன்னா ஒரிசாவில் பிஜேபி வந்துடும். ஒரே டார்கெட் பாண்டிய விகே. எப்படி தமிழன் ஆளலாம் ஒரிசாவை? இங்கே இருக்கிற பிஜேபியில் இருக்கிறவங்க உப்பு போட்டு சாப்பிட்றானா? சூடு சொரணைலாம் இருக்கா? யாருக்கா சூடு சொரணை இருக்கான்னு கேட்குறேன். ஒரு தமிழனை துரத்தி அடிக்கிறானையா அவன். ஏன் வாரிசல் நின்ட்டான் அந்த தன்னுடைய 25 ஆண்டுகால உழைப்பை தேர்தல் முடிஞ்சு 2 நாளில் இருந்தாலே ஏன் வாரிசல் நீ கிளம்பி ஊருக்கு போயிருந்தான். அந்த ஐஏஎஸ் அதிகாரி மனைவியும் ஒரிசா மனைவியும் பிஜு ஜனதா தளத்தை 25 ஆண்டு காலமாக சப் கலெக்டர் தூக்கி நிறுத்தியிருக்கார். அவர் என்ன நான் பங்கு போட்டாரா? இல்லை, பிஜு பட்நாயக்கு உதவியாக இருந்தார், அவ்வளோதான். இத்தனை வரலாற்று நிகழ்வு. ஒரு மாபெரும் இடம்பெயர்வு. ஒரு பெரிய புயல் வருது, அந்த புயலில் அந்த பகுதி முழுக்க நகர்த்தி காமிச்சு சாவே இல்லாமல் சாதித்தார். இதற்கு முந்தி வந்த புயலில் 1500 செத்து போயிட்டான். 2வது வந்த புயலில் மரணங்கிறது இல்லாமல் போச்சு. இதனால தானே விகே பாண்டியனை நவீன் பட்நாயக் பிடிச்சது, வேறு ஒன்றும் இல்லை. 60 வருஷமாக ஆதிவாசிகள் பல 1000 பேருக்கு பட்டாவே போட முடியல.
ஏயா பட்டா போட முடியலன்னா இது மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்குது, சட்டசபை தீர்மானத்தை போட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பட்டா கொடுத்துட்றேன்னு ஐடியா கொடுக்குறாரு. ஓ இப்படி ஒரு வழி இருக்கா? 60 வருஷமாக பட்டா கொடுக்க முடியாத ஒரு நிலத்துக்கு 60,000 பேருக்கு பட்டா கொடுக்குறாரு. நிலம் உன்னுடைய சொந்தமையா. இதனால் அங்கே அந்த மக்கள் அவர் கொண்டாடுறான். ஆனால் பிஜேபி என்ன பண்ணுறான்? ஒரே கல் இவன் ஒரு தமிழன். உடையாருக்கு நான் சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய கொடையாருக்கு சொல்கிறேன், எல்லா உணர்ச்சியற்ற ஜடங்களுக்கு சொல்கிறேன். விகே பாண்டியனை பிஜேபி அட்ரஸ் எல்லாம் ஆக்கிச்ச அன்றைக்கி எவனாவது குரல் கொடுத்தீங்களாயா? 13 பேர் இருந்துட்டு கலவரம் பண்ணுறீங்க, மற்றவன் என்ன பூ பறிச்சிட்டு இருப்பானா? 24 மணி நேரத்தில் இந்த பயல்களை பிடிச்சி ஜெயலலிதா இருந்தால் உள்ளே போட்டிருக்கோம். ஆர்எஸ்எஸ் அத்தனை பேரையும் முட்டி தட்டி அவ்வளோ பேர் அந்த அம்மா உள்ளே போட்டிருக்கோம். அந்த அம்மா இல்லை. இப்போ இருக்கிற பூரா சந்தர்ப்பவாத சாமிகள். இவர்கள் இவ்வளோ தூரம் பேசுவதற்கு இடம் கொடுத்தது காரணம் இவர்கள் மீது நடவடிக்கை பாயலை. பாயாததுக்கான காரணம் என்ன சார்? பாயாத டெல்லிக்கு பயம்தான், வேற என்ன? இவர்களை பிடிச்சி உள்ளே போட்டால் டெல்லியில் கத்துவான். இப்போ காஷ்மீர் நீங்கள் பெரியார் தான் சொல்லுவார், இங்கே ஒரு பாப்பானுக்கு தேல் கொட்டினா காஷ்மீர்லேருந்து ஒருத்தர் கத்துவாங்குவார். இவர்களெல்லாம் பார்ப்பனர்களுக்கு அடி வரடி, கையமுத்தி காலமுத்தி விடுற ஆளுங்க. கவுன்சிலர்லாம் கூட பொண்டாட்டி ஓட்டு போட மாட்டா இவர்களுக்கெல்லாம். கட்ட பொண்டாட்டி இவர்களும் ஓட்டு போட மாட்டாங்க. எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒரு லேபிள், அவ்வளோதான். வேறு எந்த நோக்கம் இல்லை, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, தமிழருடைய நலன் இல்லை, தமிழர் பற்றி அக்கறை இல்லை. பிஜேபி ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த வாங்கின வாக்கு வங்கி பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ஓட்டு விழுகலை. அண்ணாமலைக்கு விழுந்த ஓட்டு, அண்ணாமலை அந்த கோயம்புத்தூர் தொகுதியில் 50 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு. எவ்வளவு? 50 கோடி ரூபா செலவில் தான் நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த வாக்குக்கான பின்னணி. மக்கள் விரும்பி அண்ணாமலைக்கு ஓட்டெல்லாம் போடல, சார்ந்த சமூக வாக்கு. ஓபிஎஸ்க்கு அதே சமூகம், நயினா நாகேந்திரக்கு அதே கதை, தருமபுரியில் அதே கதை, குக்கர் அதே கதை. பிஜேபி வாங்கின வாக்கு சதவீதம் பூரா ஜாதி உணர்ச்சியை தூண்டி விட்டு வாங்கிய வாக்கு தானே தவிர இது ஒரு பெரும்பான்மையான சமூகத்துக்கான வாக்கு அல்ல. இல்லை, அப்படி ஜாதி உணர்ச்சியை தூண்டி கூட யாரும் ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்க முடியும்? இதே இந்த சாதி ஓட்டை அடுத்த தேர்தலுக்கு இருக்காது, போன தேர்தலுக்கு இல்லை. இந்த சாதி ஓட்டை 2019 நடந்த போது இந்த வாக்கு இல்லை. இப்போ அடுத்து நடக்க போகிற 26 சட்டமன்ற தேர்தலில் இந்த வாக்கு வராது. பவர் சென்டர் எங்கே, அதை நோக்கி எல்லாம் போயிடும். அதிகாரத்தை நோக்கி நகர்வது தான் இந்த சாதி வாக்குடைய நோக்கமே. குறிப்பாக இவங்க 2 பேரும் பேசுகிறத வச்சு கேட்கும்போது கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசல்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல பார்க்கும்போது கூட அண்ணாமலை தான் பிஜேபியையும் ஏடிஎம்கேயும் சேர விடாமல் பண்ணிட்டாருங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல. அண்ணாமலை உள்ளதே காலி பண்ணிட்டாரா பிஜேபியா? இல்லைங்க, அதாவது எல்லாமே புரியாமல் பேசுகிறாங்க. எடப்பாடி நேரம் பார்த்து காத்துட்டு இருந்தார். எப்படி பிஜேபி போட்டு வெளியே வர எல்லா அமைச்சர்களும் போய் வேலுமணி, தங்கமணி, வீரமணி எல்லாம் போய் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஜெயிக்கணும்னா பிஜேபி வந்து வெளியே வந்துடுறோம். ஏன்? ஜெயலலிதா பேசினாலும் சரி, எம்ஜிஆர் பேசினாலும் சரி, அவன் பெற்ற அம்மாவை பேசினாலும் கேட்க மாட்டான் சார். யார்? இந்த அதிமுக அமைச்சர்கள். பெற்ற தாயை பேசினாலும் கேட்க மாட்டான். இவனுக்கு என்ன வேணும்? எம்எல்ஏவாக இருக்கணும், பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கணும், ஒரு கொள்கையும் தெரியாது, ஒரு கோட்பாடும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. இவர்களுக்கு என்ன வேணும்? ஜெயலலிதா அம்மா பேசினாலும் கண்டுக்க மாட்டான், பெற்ற தாயை பேசினாலும் கண்டுக்க மாட்டான். இவர்களுக்கு பதவி வேணும், காரை திறந்தவருக்கு 10 கைத்தறி வேணும், பணம் மூட்டையாக கொட்டணும். இதுதான் இவர்களுடைய நோக்கம். அப்போது எடப்பாடி என்ன பண்ணுறாங்க? எடப்பாடி, வேலுமணி, தங்கமணி எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஜேபியோடு இருந்தால் நமக்கு சிறுபான்மை மக்கள், முஸ்லீம், கிறிஸ்துவர்கள் ஓட்டே போட மாட்டாங்க. 17%. இந்த 17% தான் திமுகவை ஜெயிக்க வைக்குது. திமுக ஜெயிச்சிட்டே இருக்கு. இதை ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்தில் நம்ம ஜெயித்தோம். இப்போ இந்த திமுக ஜெயிக்குது. இந்த வாக்கு வங்கியை எப்படியாவது நமக்கு விழ வைக்கணும்னா பிஜேபி கூட இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமான முஸ்லீம்கள் ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் அப்படியே யாருக்கு போட்டுறாங்க? பிஜேபி எதிர்ப்புக்கு. கிறிஸ்துவர்கள் ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டுங்கிற மென்மையான அது கிறிஸ்துவர்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க?
பிஜேபி எந்த அணியில் இருக்கோ அதுக்கு எதிர் அணி தான் ஓட்டு போடுவாங்க இந்தியா முழுக்க. அதே போல் முஸ்லீம்கள் இந்த 2 வாக்குக்காக தான் எடப்பாடி பிஜேபி வெளியே வர்றாரு. அண்ணாமலை ஒரு பொருட்டே அல்ல. நான் தான் சொல்கிறேன்ல, எடப்பாடி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் பெத்த தாயை பேசினாலும் கோவம் வராதுங்க, பொண்டாட்டி பேசினாலும் கோவம் வராது. எதுக்கு கோவம் வரும்? ஓட்டு நோட்டு. இதுதான் காக்கா உட்கார பணம் விழுந்த கதையாக இதுதான் நேரம் கிளம்பி வந்துட்டாங்க. வந்த பிறகு தான் எஸ்டிபிஐ போகுது, புகாரி தம்பி மன்சாய் போகிறாரு. போன பிறகு தான் முஸ்லீமுடைய வாக்கு நம்பிக்கையை பெறுவது தான் தன்னை முதலமைச்சராக நம்புகிறார் எடப்பாடி. இதுதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சார். பார்த்தீங்களா இந்த ஒரு 10 நாளா? ஆமாம், பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேசலைன்னா ஒரு ஓட்டு கிடைக்காது. அதே போல் திமுகவில் பல சிறுத்தை 4% சிறுத்தை, கம்யூனிஸ்டுக்கு 5%. கம்யூனிஸ்ட் எந்த காலத்தையும் பிஜேபி போடுவாங்களா? பிஜேபி கூட்டணிக்கு போவாங்களா? அப்போது 17 இது ஒரு 9, 17 9 26. திமுக வாக்கு 20. இப்போ திமுககார முறை இந்த தடவை ஓட்டே போடலை. திமுகவுக்கு 20 26 46 நிரந்தர வாக்கு வங்கி இருக்க வரைக்கும் எடப்பாடிக்கு டெபாசிட் தேராது. இப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாரு? அண்ணாமலை பொருட்டல்ல, மோடி பொருட்டல்ல, மோகன் பாகவத் இல்லை, சவார்கர் இல்லை, தீனதயாள உபாத்தியாய் யாருமே இல்லை. எடப்பாடி அதெல்லாம் தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச ஒரே தலைவர் காந்தி தான். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? நமக்கு முதலமைச்சர் ஆகணும்னா சிறுபான்மை மக்கள்கிட்ட போய் தஞ்சம் அடையணும். சிறுபான்மை மக்கள்கிட்ட தஞ்சம் அடையணும்னா பிஜேபி விட்டு கிளம்பிடணும். இதுதான் அண்ணாமலையில் அவருக்கு பொருட்டே அல்ல. எடப்பாடி எத்தனை ஆண்டுகால அரசியல்வாதி? அண்ணாமலை எப்போ அரசியலுக்கு வந்தார்? அண்ணாமலை அரசியலுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் தாங்க ஆச்சு. எடப்பாடி அரசியலுக்கு வந்து ஜெயலலிதா சேவல் புறாகாலத்திலே வந்துட்டார். அதனால் அண்ணாமலை எல்லாம் சும்மா இப்போ ஒரு போகிற போக்கில் கொளுத்தி போட்டு போகிறது. ஆனால் அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் வந்துட்டு டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி பணம் கொடுத்து ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லும்போது இந்த 2 மனிதர்கள் பேசுகிற அந்த உரையாடலில் வந்துட்டு இவ்வளோ காசை வாங்கிட்டு எல்லாரும் அவன் வீட்டில் வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்போ பிஜேபியும் பணம் பட்டுவாடா பண்ணியிருக்குல்ல. ஏங்க நீங்கள் பிஜேபி அரவக்குறிச்சியில் பணத்தை ஏமாற்றி விட்டான்னு எஸ்வி சேகர் சொன்னாரங்க. சேகர் யார்? அவங்க ஆள். அப்போ அவங்க ஆள் இப்போ வேற ஆள் போயிட்டார். அரவக்குறிச்சியில் அண்ணாமலை கொடுத்த பணம் என்ன ஆச்சுன்னு கேட்டாலும் கேட்கலையா? எப்போ? 21 21 அண்ணாமலைக்கு எங்கேருந்து பணம் வந்தது? அப்போ வந்து கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சி பெட்டி அங்கேருந்து வந்தது. வந்த பணத்தை பூரா செங்கல் சூளை போட்டான்னு செய்தி ஓடுதாப்பா. அப்போ இப்படி அண்ணாமலை பணம் வாங்காமல் இப்படி 2-3 லட்ச ரூபா பங்களாவில் குடியிருக்காரு. பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்துட்டார். சவுக்குக்கு அண்ணாமலைக்கு எடுபடியாக இருந்த சவுக்கு 200 கோடி சேர்த்துருக்கான். 3 பொண்டாட்டி 200 கோடி சொத்து 2 3. அப்போது எடுபடியான சவுக்கு சங்கரை இவ்வளோ சேர்க்கும்போது அண்ணாமலை எவ்வளோ சேர்த்துருப்பார்? அதுவல்ல சண்டை. பிஜேபி சாவகாசம் எனக்கு வேண்டாப்பா. பிஜேபி சாவகாசம் இருந்தால் நான் முதலமைச்சராக முடியாது. இதுதான் எடப்பாடியுடைய இலக்கு. அதை அவர் தெளிவாக செஞ்சுட்டார். இந்த மணிப்பூர் கலவரம்லாம் இருக்குல்ல சார், அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் கொண்டுட்டு வந்து அது ஒரு மாதிரியான ஒரு உலகமே பார்க்கணும், அப்படி பிரித்து ஆண்டு பிஜேபி உள்ளே கொண்டுட்டு வரணுங்கிற மாதிரியான யுக்தியெல்லாம் கையாளுறாங்களோ? இப்போ எதை வேணால் செய்வாங்க சார். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதாவது பழி பாவத்துக்கு அஞ்சாத நபர்கள், பழி பாவத்துக்கு அஞ்சாத நபர்கள். ஆர்எஸ்எஸ் எதை சொல்லுகிறதோ அதை செய்வாங்க. நீங்கள் அவனாசின்னு ஒரு ஊருக்கு கோயம்புத்தூர் டு ஈரோடு வழியில் அந்த தேர் எரிஞ்சே போச்சு. சாமி கும்பிட்றவன் எரிக்கலை, சாமி இல்லைங்கிறவன் எரிக்கலை, பேரார் இருச்சா? எந்நேரம் கடவுளே ராமரை நம்பி வாக்கு வாங்குறவன் தான் கொளுத்தி விட்டான் அவனாசி தேரை. இப்போ மோடி முதல்ல ஜெய் ஸ்ரீராமுங்கனார், இப்போ ராம விட்டார். யூபியில் என்ன ராமர் காலி பண்ணிட்டார். அதனால் இப்போ ஜெய் ஜெகநாத். எங்கே? ஒரிசா பூரி சங்கராச்சாரியர் போயிட்டார், ராமரை கழிச்சு விட்டார். யார்? மோடி. இப்போ மோடிக்கு ராத்திரியில் பல தூக்கம் போச்சு. ஒரே எம்பி ஜெயிச்சார் கேரளாவில், சுரேஷ் கோபி. அவர் எனக்கு கேபினட் கொடுத்தா கொடுங்க, எல்லாம் வேண்டான்ட்டார். கேபினட் கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா எனக்கு அரசியலை வேண்டாம், நான் நடிக்க போயிடுறேன். அதாவது சுரேஷ் கோபி அவர்கள் எல்லாம் வந்துட்டு மோடியை வந்துட்டு கொறடா போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுதாங்க ரொம்ப வேதனை. சிவாஜி ஒரு படத்தில் தான் பாடுவார், சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் உலகம் என்றால் தாங்காது பூமி. இப்போ மோடி மூஞ்ச பார்த்தீங்களா? ஏன்டா இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க?
2 எம்பி வச்சுருக்கவங்களாம் ஃபோன் போட்டு ராத்திரி எழுப்புகிறான். மத சார்பற்ற ஜனதாதளம், குமாரசாமி, ரேவண்ணா எல்லாம் ஃபோனை போட்டு என்னை எழுப்புறானுங்க. தூங்கலான்னு போனால் இன்னொரு ஃபோன் அடிக்குது. காலையில் பஞ்சாயத்தோடு இருக்கானுங்க. அப்போ இதுதான் இந்திய மக்கள் ஜனநாயகத்துக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய மதிப்பு. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆர்எஸ்எஸ் சொல்கிறது தான் பிஜேபி பண்ணுதுன்னு. அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, அரசியல்லாம் முடிஞ்சிருச்சு, தயவுசெய்து மணிப்பூர் பக்கம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்கிற இந்த பார்வையை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லைங்க, சர்வதேச அழுத்தம் அதிகமாகி போச்சுங்க. இன்டர்நேஷ்னல் இஷ்யூ இந்தியாவுக்கு பெரிய கேவலம். அது பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலம் அழைத்து கொண்டு போன ஒரே சமூகம் இதை ஐரோப்பா யூனியன், ஐரோப்பா பாராளுமன்றம், 28 நாடுகள் உள்ள பாராளுமன்றம் காரி துப்புறாங்க. ஏண்டா இப்படி ஒரு நாடு, இப்படி ஒரு பிரதமர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறான். ஒரு பிரதமரே இப்படி திட்டம் போட்டு பண்ணுறீங்களே, இதுக்கு ஒரு கட்சி தேவையா, பிஜேபி தேவையான்னு உலக நாடுகள்லாம் இந்தியாவை எப்படி நினைக்கிறான்? காட்டுமுறை பார்பேரியன்ஸ் நினைக்கிறான். தான் ஒரு காட்டுமிராண்டி மதம்னு நினைக்கிறான். இப்போவே 1008 சாதியை பிரித்து வச்சு அவன் ரத்தம் சிந்திட்டு இருக்கான். சாதி ஒழிக்கிறதுக்கு ஒரு சட்டம் போடுமா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியும்? வாங்கின ஓட்டே அதில் தானே. அப்போ அதை ஒழிச்சிட்டு அப்போ பெரியார், அம்பேத்கர் ஜாதியை ஒழிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணாங்க. ஆனால் இந்த ஜாதியில் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் நிற்கும். இதனுடைய வடிகால் தான் மணிப்பூர் கலவரம். உலகத்தில் எந்த அறிவுள்ள சமூகமும் இதை எப்படி பார்க்குதுன்னா, இந்தியா என்பது காட்டுவான்னு கேட்குறான். பெண்களை நிர்வாணப்படுத்தி பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஊர்வலம் கூட்டிகிட்டு போகிறான்னா இந்த சமூகம் அறிவு சார்ந்த சமூகமா? இதுதான் பிஜேபியுடைய கொள்கையா? இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையா? ஆட்டங்கானது. இந்தியாவோடு இருக்கக்கூடிய அத்தனை தூதரக உறவுகளையும் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இந்தியா தனிமைப்படுத்திடும். இலங்கையில் ராஜபக்சே தப்பி ஓடின மாதிரி நிலைமை மோடிக்கு வந்துடும். என்ன காரணம்? அங்கே இலங்கையில் இருக்கிற முறை சுரணை உள்ளவன், உப்பு போட்டு சாப்பிட்றவன். இங்கே அதுக்கு வேலையே இல்லை. எந்த காலத்துலையும் எவனுக்கு கோபம் வராது. ஏன்னா கோபம் வராமல் பார்த்து கொள்வதற்கு இங்கே நிறைய கட்சிகள் இருக்குது. இந்த கட்சியில் இவர்கள் தான் ஆளுமை செலுத்துவான். இலங்கை தமிழர் பிரச்சனையில் பல லட்சம் பேர் மரணம் அடைஞ்சு கதற கொள்ளும்போது கூட இங்கே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. முத்துக்குமாரை போன்ற முட்டாள்கள் தான் மானை ஊற்றி கொடி செத்து போயிட்டான். அவன் சாக வேண்டிய விதமே வேறு மாதிரி. இவர் தான் கனக சுப்புரத்னம் சொல்லுவார். புதுச்சேரி கனக சுப்புரத்னம், பாரதி தாசன்னு சொல்லுவாங்க அவரை. சாகடிக்கிறவனை சாகடிக்காமல் சாகராயே தமிழா. இதுதான் உன்னை சாகடிக்கிறவனை சாகடிக்காமல் ஏண்டா சாகுற? தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 13 பேர் இருக்கிற கட்சி கலவரம் பண்ணுகிற திட்டம் போடுறான், பகிரங்கமாக பேசுகிறான்னா அப்போது இந்த சமூகம், பெரும்பான்மையான சமூகம் போராடுவதற்கு லாய்களின் அர்த்தம். தமிழ் சாதியாக இவன் என்னைக்கு ஒன்று திரளுகிறானோ அப்படி ஒன்று திரளுகிற பொழுது தான் சாதி உடையும். சாதி உடைஞ்சாதான் பிஜேபி ஒழியும். பிஜேபி ஒழிஞ்சாதான் ஆர்எஸ்எஸ் அழியும். இதுதான் ஒரு சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான ஒரு பெரிய சமூக அக்கறை. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.